ஹலோ நண்பா, நம்ம என்னதான் டே ஃபுல்லாக பிஸியாக இருந்தாலும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருந்தாலும், நம்ம நைட்டு தூங்குறப்ப தான் நம்ம லைஃபோட ரியாலிட்டினா என்னென்னு புரியும். ஒரு ஃப்யூச்சரை பற்றின பயம் இருக்கும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு. அட் சேம் டைம் நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் பீக்கில் இருக்கும். பட் மார்னிங் புஷ்ஷுன்னு இறங்கிரும். இந்தமாரி யாருக்கெல்லாம் ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டேவை எப்படி ப்ரொடக்டிவாக மாற்றலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். யாரும் நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குறீங்களோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டினா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது ஆர் பிஸியாக இருக்கிறது. பட் அது உண்மை இல்லை. ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் அபவுட் பீயிங் பிஸி, இட் அபவுட் கெட்டிங் ரிசல்ட். நீங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணாலும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு முடியலைன்னா அது ப்ரொடக்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் டெய்லி லைஃப் ப்ரொடக்டிவாக சேஞ்ச் ஆகும். ரூல் நம்பர் 1, பிளான் யுவர் டே நைட் பிஃபோர். மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீப்புள் காமனாக ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் என்ன பண்ண போகிற சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் லிஸ்ட்டை பெருசாக்காதீங்க. ஜஸ்ட்டு உங்ககிட்ட நீங்களே கேளுங்க, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, ஜிம் ஆர் வாக்கிங் போகிறது, ஆர் டெய்லி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது. இது போதும். ரூல் நம்பர் 2, ஒன் திங் அட் அ டைம், நோ மல்டி டாஸ்கிங். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அட் அ டைமில் நிறைய டாஸ்க் பண்ணால் நம்மளோட வேலை ஈஸியாக முடியும்ன்ட்டு. பட் அது உண்மை இல்லைங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், உங்களோட டாஸ்க்கும் ஸ்பாயில் ஆகும். ஸோ ஒரு டைமில் ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு 25 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க. இதுக்கு பேர் தான் பொமோட்ரோனோ டெக்னிக் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சயின்ஸ் படியும் ப்ரூவும் ஆகிருக்கு. ரூல் நம்பர் 3, கண்ட்ரோல் யுவர் ஃபோன் ஆர் ஃபோன் வில் கண்ட்ரோல் யூ. இது ஃபோனுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பேட் ஹேபிட்டையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்த உடனே இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்னு போகாமல் அதுக்கு பதிலாக ப்ரஷ் பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, ஒரு 5 மினிட் மெடிடேஷன் ஆர் புக்கு படிங்க. உங்கள் டே ரொட்டீன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் டே ப்ரொடக்டிவாக இருக்கும். ரூல் நம்பர் 4, எனர்ஜி விச் இஸ் டைம். எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது. பட் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுற பொறுத்து தான் ரிசல்ட் வேரி ஆகுது. இதுக்கு ரீசன் எனர்ஜி லெவல். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு குட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஸ்லீப்பாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா உங்கள் பாடி டயர்டாகவும் உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகுது. இதனால் உங்கள் டேவே ப்ரொடக்டிவிட்டியாக ஸ்டார்ட் ஆகாது. ரூல் நம்பர் 5, ஸ்மால் வின்ஸ் எவ்ரி டே. டெய்லியும் ஒரு 3 டாஸ்க்கை செட் பண்ணுங்கள். அதை டே எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எடுத்தோடனே பெரிய டாஸ்க் செட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் பிரெயின் பயப்பட ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேஜஸ் படிக்கிறது, 10 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது, ஆர் போட்காஸ்ட் கேட்குறது. ஸ்மால் வின்ஸ் பில்ட் மூமெண்ட்டை பில்ட் சக்ஸஸ். இதை மறந்துடாதீங்க. ரூல் நம்பர் 6, ரிவ்யூ யுவர் டே 5 மினிட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரூலுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி. டெய்லி ஒரு % இம்ப்ரூவ் ஆகுங்க. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிக் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி ப்ரொடக்டிவிட்டி ஆர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் வேணும், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.